Everywhere you look, it seems a heart attack is just waiting to happen. If you haven't had a heart attack yourself, you likely know someone who has. But I've got a secret to share. With what we know right now, we could see the last heart attack in America. I've been investigating this for over a year. I've got lessons to share. Things you need to know. Things your doctor may not tell you. வணக்கம். டாக்டர் கால்ட்வெல் எசல்ஸ்டைன் பி ஜூனியர் எழுதின Prevent and Reverse Heart Disease. இந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய ஓஹியோ மாநிலத்தில் கிளீவ்லேண்ட் கிளினிக் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஒரு ஆய்வாளராகவும் மருத்துவராகவும் இருந்தவர் தான் டாக்டர் கால்ட்வெல். இதய நோய்கள் எப்படி உருவாகுது, அந்த நோய்களுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வா, இதய நோய்களை தடுக்க முடியாதா, எல்லா கார்டியோவாஸ்குலர் டிசீஸையும் தடுக்க முடியுமா அப்படின்னு ஆய்வு செய்கிறாரு. குறிப்பாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாரடைப்பை தடுக்க முடியுமா, அப்படி இதை தடுக்க முடியும்னா அதுக்கு என்னென்ன உணவு வகைகளை நாம் பின்பற்றணும். இவர் 20 ஆண்டு காலம் இந்த இதய நோய்கள் மாரடைப்பு தொடர்பாக மிகப்பெரிய ஆய்வை செய்திருக்கிறார். அவருடைய 20 ஆண்டு கால அந்த ஆய்வின் முடிவுகளை அவர் ஒரு நூலாக எழுதுகிறார். இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், அப்படி இதய நோய்கள் வந்ததுன்னா எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அதை குணப்படுத்தவும் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு உறுதியான உணவு முறையை பின்பற்றணும். அப்படி உறுதியான உணவு முறையை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக மீண்டு வரலாம். இதய நோய்கள்லேருந்து முற்றிலும் குணமடைய விரும்புகிறவங்க இவர் சொல்லியிருக்கிற இந்த உணவு முறையை கட்டாயம் பின்பற்றணும். அல்லது நமக்கு இதய நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் டாக்டர் கால்ட்வெல் பி எசல்ஸ்டைன் சொல்லியிருக்கிற இந்த உணவு முறையை பின்பற்றலாம். 24 நோயாளிகளை வச்சு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். 23 ஆண்கள், ஒரு பெண். இந்த ஆய்வில் பல ஆண்டுகள் அவங்கள அவர் ஆய்வு செய்துட்டுருக்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை சொல்லி அதை கட்டாயம் நீங்கள் அந்த உணவு முறையை தான் பின்பற்றணும், எக்காரணத்தை கொண்டும் அந்த உணவு முறையிலேருந்து நீங்கள் மாறவே கூடாது, இதே உணவு முறையை தான் நீங்கள் பின்பற்றணும் இந்த ஆய்வு காலம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பல பேருக்கு அவர் சொல்கிற அந்த உணவு முறையை பின்பற்றுவது ஆய்வுக்கு வந்த இதய நோயாளிகளுக்கு ரொம்பவே ஒரு கடினமான செயலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, எல்லா மருத்துவர்களும் கைவிரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவருடைய ஆய்வுக்கு வந்திருக்கிற பல பேர் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க. ஏன்னா அவங்க பைபாஸ் பண்ணியாச்சு, 1-2 தடவை கூட பண்ணியாச்சு, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. திரும்ப 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 அவங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுது. அப்போ இந்த கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கு காரணமான இந்த கொழுப்பு நம்மளுடைய உணவில் இருந்து சேருது. அப்போ உணவில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் தான் நம்மளை காப்பாற்றும். இந்த இதய அறுவை சிகிச்சை பற்றி டாக்டர் கால்ட்வெல் சொல்லும்போது ஒரு பயாலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறார். இதய நோயாளிகளுக்கு எந்த சர்ஜரியும் தேவையில்லை. அப்படி எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமலேயே அவங்கள முழுமையாக குணப்படுத்த முடியும். வெறுமனே ஏதோ வாயில் சொல்லலை, ஒரு மிக நீண்ட ஆய்வு செய்து பல நோயாளிகளை அந்த ஆய்வில் பயன்படுத்தி அவர்களை முழுமையாக குணமடைய வச்சு அவர் நிரூபிச்சிருக்கிறார். Now in this early group I want to share with you several angiograms of disease reversal. After you've seen these next 3 slides, you will now know more than 90% of physicians in this country that this disease is reversible. This is the left anterior descending coronary artery of a 67-year-old retired pediatrician. And this is as small an improvement as the eye can see when you look here from the left over to the right. On this next, it's a little easier to see. This is the circumflex in a 58-year-old factory worker, and this was described as a 20% improvement from here to the right to here. Even easier to see in this next, the right coronary artery, where this was described as a 30% improvement from here over to here.
Now, this next is a colleague of mine. This is Joe Crow. And Joe replaced me as the chairman of the breast cancer task force. In 1996, at age 44, he began to get chest pain. Not a smoker, not diabetic, not hypertensive, no family history, regularly exercised. But cardiology worked him up in October of 1996, could find nothing. A month later, he finished his surgical schedule. He sat down to do post-operative orders when suddenly there was the elephant sitting on his chest, pain in his left jaw, shoulder, arm, having a heart attack. Whipped down to the cath lab. They start the catheterization. Cardiac arrest, resuscitate. Finish the catheterization. One more cardiac arrest. Then he stabilized, and 3 days later, discharged, but very depressed. Depressed because at the time of his angiogram, what they had found was that the entire lower 1/3 of his left anterior descending, the widowmaker, the entire lower 1/3 was all moth-eaten and diseased over a much too long a segment to just pound in stent after stent, and it was too far down for bypass, so they couldn't do these interventions, and he was very depressed. So Ann and I had Joe and his wife out for supper 2 weeks after his heart attack. Joe, come on. You've been eating this horrible, horrible Western diet. You've got the typical disease. Why don't you think about going plant-based? We've got 10 years of data. Okay, yes, I'm going to give it a shot. They couldn't offer me anything else, but I'm not going to take any of those statin drugs. I don't trust them. Fine, that's your call, not a problem. He became the absolute personification of commitment to whole food, plant-based nutrition. And over the next 2.5 years, his total cholesterol plummeted, his LDL cholesterol went from 98 to 38. Then he had another angiogram. And on the day at noontime that I knew that he had had earlier in the morning, his follow-up angiogram, I walked into his office and there he was sitting behind the desk. I said, Joe, listen, how'd the follow-up angiogram go? He came around, put his arms around me, and said, I think we're doing okay. So I said, well, that's great, but how about any chance that I could see the angiogram? And he said, sure. Now, this isn't going to happen to everybody, but when the plaque is young and soft and made up of inflammation and cholesterol and fat, the body has a remarkable capacity to rid this. However, it's going to be my job today, before this talk is over, to show you how even those patients who have plaque, which is old, made up of fibrosis, scar, and calcification, and unlikely to be changed or modified, how even those patients get back to full activity of daily living without restriction. இந்த நூலில் வந்து அவர் உணவு முறையை மாற்றுவதன் மூலமாகவே நீங்கள் இதய நோயை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறதனுடைய அந்த பின்னணி மிக வலிமையானது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதய நோயாளிகள் ஹார்ட் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, பைபாஸ் பண்ண போகிறாங்க, பைபாஸ்க்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு 6 மாதத்தில் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி, இன்னொரு 3 மாதத்தில் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சைக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த புத்தகத்தை ஒரு முறை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் பேஷண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய வலி இருக்குது. பல மாதங்கள் வந்து கையை பயன்படுத்த முடியாது, 2 கைகளையும் பயன்படுத்த முடியாது. அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு இருக்குது. உடல் வந்து மீண்டும் தேறி வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். பல மாதங்கள் வந்து தொடர்ந்து மருந்துகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். மருந்து, மாத்திரை, ஊசி இதுகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியது. குறிப்பாக இதய அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லானது. வலி மிகுந்த அந்த அறுவை சிகிச்சையை நாம் வந்து தவிர்க்கணும். அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறது என்ன தான் வழி? உணவு முறையை மாற்றுறது தான். உணவு முறையை மாற்றி உயிரை காப்பாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். இது நான் சொல்லலை, டாக்டர் கால்டுவெல் சொல்கிறார். Once they start eating this way, you will make yourself heart attack proof. Going back over proof. We know that if people are eating this way, they are not going to have a heart attack. Not only could we be past our last heart attack, but the vast majority of people, even my age,
could actually reverse a lot of their blockage. அவருடைய உணவு முறை பரிந்துரைகள் மிக மிக எளிமையானது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க மிக எளிமையாக அந்த உணவு முறையை பின்பற்ற முடியும். அவருடைய அந்த ஆய்வில் இந்த 24 பேருக்கும் குறைந்த அளவு கொலஸ்ட்ரால் ரெடியூசிங் ட்ரக்ஸ், ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான குறைந்த அளவு மருந்துகளை கொடுத்துருக்கிறாரு. ஒரு முற்றிலும் புதிய உணவு முறையில் தான் அவருடைய நோயை அவர் குணப்படுத்துகிறார். ஏன்னா ஏற்கனவே பைபாஸ் பண்ணவங்க, ஏற்கனவே ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணவங்க, இந்த நோயாளிகளுக்கு எதுவும் பெரிய அளவில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக குறைந்த அளவு மருந்துகளை அவர் கொடுக்குறாரு. அப்படி அவர் என்ன சாப்பிட சொல்கிறாரு, என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல எல்லா விதமான இறைச்சி உணவையும் நிறுத்தணும். மீன் உட்பட நான்வெஜ் முற்றிலுமாக தவிர்க்கணும். எல்லா பால் பொருட்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். முட்டை, மிக அதிக அளவில் கொலஸ்ட்ரால் இருக்கிற முட்டையை முற்றிலுமாக தவிர்க்கணும். எண்ணெய், எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி எத்தனை எண்ணெய், ஆலிவ் ஆயில், விர்ஜின் ஆலிவ் ஆயில், இத்தனை வகையான எண்ணெயும் 100 விழுக்காடு தவிர்க்கணும். எல்லா ரிஃபைன்ட் கிரைன்ஸையும் தவிர்க்கணும். அதிக அளவில் கொழுப்பு இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளை எல்லாவற்றையும் முற்றிலுமாக தவிர்க்கணும் இதய நோயாளிகள். இறைச்சி, மீன், முட்டை, பால், எண்ணெய், நட்ஸ், ரிஃபைன்ட் கிரைன்ஸ், இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் கால்வெல். No more meat, no more eggs, no more dairy, almost no oil. The mantra is eat nothing that has a mother or a face. என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல எல்லா வகையான காய்கறிகளையும் சாப்பிடலாம், அவகாடோ தவிர. ஏன்னா அவகாடோவில் அதிகமான அளவு கொழுப்பு சத்து இருக்குது, அதனால் அவகாடோவை தவிர்க்கணும். எல்லா விதமான பழங்களையும் சாப்பிடலாம். குறைந்த அளவில் ஒரு பெரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கையளவு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை நீங்கள் பழங்களை சாப்பிடலாம். லெகும்ஸ், பீன்ஸ், லெண்டில்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதிக அளவில் சாப்பிடலாம். ஹோல் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஹோல் கிரைன்ஸை அதிக அளவில் சாப்பிடலாம். ஹோல் கிரைன்ஸை நிறைய சாப்பிடலாம், ஆனால் அதில் எந்த விதமான எண்ணெயையும் பயன்படுத்தக்கூடாது. 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கிறேன், நான் சும்மா லேசாக வாசனைக்கு தான் விட்டுருக்கிறேன், கொஞ்சோண்டு இந்த மாவை பிசையும் போது 1 ஸ்பூன் போட்டு நான் பிசைவேன் அப்படிங்கிறது மாதிரியான எந்த விதமான எண்ணெய் பயன்பாடு இருக்கக்கூடாது. அதில் அவர் உறுதியாக இருக்கிறாரு. பீவரேஜஸ் பொறுத்த மட்டும் தண்ணீரை பயன்படுத்துங்கிறாரு. அதுக்கு அடுத்து ஓட் மில்க், ஃபேட் இல்லாத சாய் மில்க், அப்புறம் டீ, காஃபி இந்த மாதிரி இதுகளை குறைந்த அளவில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாடரேஷனே கூடாது. சிலர் ஆய்வுக்கு வந்தவங்களில் கேட்குறாங்க, அவர்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க, டாக்டர் நான் கொஞ்சமாக பட்டர் பயன்படுத்திக்கலாமா, நான் கொஞ்சமாக பீஃப் எடுத்துக்கலாமா, நான் கொஞ்சமாக சிக்கன் சாப்பிட்டுக்கலாமா, நான் கொஞ்சமாக போர்க் சாப்பிட்டுக்கலாமா, நான் கொஞ்சமாக பால் குடிச்சிக்கலாமா, நான் லோ ஃபேட் மில்க் குடிக்கலாமா, 1% மில்க் குடிக்கலாமா, இப்படிலாம் நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நோ, மாடரேஷனுங்கிறதே கூடாது. மாடரேஷன் கில்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்குது இந்த புத்தகத்தில். எந்த ஒரு இதுலேயும் ஒரு விதிவிலக்கே கொடுக்கறது கிடையாது. அவர் ஆயில் கூடாதுன்னா கூடாது தான். டைரி ப்ராடக்ட்ஸ் எலிமினேஷன் பண்ணணும்னா எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். இறைச்சி கூடாதுன்னா எல்லா விதமான இறைச்சியும் நிறுத்தணும். டயட் சார்ட்டில் இருந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் உங்களோட இதயத்தை பாதுகாக்க முடியாது, உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுல டாக்டர் கால்டுவெல் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இவங்களுடைய உடல் பரிசோதனை நடக்கும். குறிப்பாக இவருடைய கொலஸ்ட்ரால் அதை இவர் கண்காணிக்கிறார். Is Peter Lewis here? Professor Peter Lewis of mathematics fame from Cardiff? Your story, Peter. About 15 months ago, I thought I was pretty fit. My sport is mountain biking, and I regularly ride with my 35-year-old son, and I try and keep up with him, and he's keen. So I was pretty fit. Then I tried to help him doing some gardening, and I felt this pain in my chest. I thought it's muscle pain. So I dismissed it. Well, it didn't go away.
and I ended up in hospital in emergency, and I spent the night in emergency. Anyway, the next day, they released me with a bag of pills, and on the way back to the car park, I had to walk up a gentle hill, and the pain was so great I had to stop. So I had it fairly bad. I tried a treadmill test in the hospital. I managed 4 minutes, which is less than half the length of the normal test. So I was in a bad shape. I looked on the internet to see what the prospects were. Improving your chance of survival. They were saying that instead of 10%, the best medication that you can get would help you to lower your risk of getting a heart attack or dying. I thought, I don't want to face that. I'm healthy, I want to back my normal life back. So I carried on looking on the internet, and I came across a paper by Dr. Esselstyn. And what he said was, I can eliminate your chances of a heart attack. And he said that, you know the case very well, that he'd had this study of 18 people, then previously they'd had collectively had 49 cardiac events. In the 12 years after they followed his diet, they had 0. I thought, that's the number I want, 0. I don't want a 5% risk, because if you're one of the 5%, it's 100% for you, right? I want 0. So immediately, from that, I took a decision, I read the paper, and I said, right, I am going to follow his recommendation. And I went immediately onto a plant-based diet, dropping my medication. Stopped the Nicorandil, the vasodilation, and gradually, as the weeks went by, within 6 months, I'd virtually eliminated my angina. I was able to ride my bike trip without stopping, and I was dropping my medication. Now, 15 months later, I take no medication. Right. I take no medication. And when I saw Dr. Esselstyn in this taxi, I said, I'm here because of you. Because I wanted it's so hard if you're doing this and you believe so passionately, you say, I want to help other people to experience the benefits that I've had. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட $250 பில்லியன் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு செலவு பண்ணுது அமெரிக்கா. இதில் வந்து மருத்துவ கருவிகள், பைபாஸ் சர்ஜரி, மருந்துகள், இது எல்லாத்துக்கும் அடக்கம். இந்த இதய நோய்களை வந்து மருந்து, மாத்திரை, அறுவை சிகிச்சை இல்லாமல் உணவின் மூலமாக குணப்படுத்த முடியும் அல்லது வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொன்னாருன்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். நியூட்ரிஷன் துறையை ஏன் கண்டுக்கிறாமல் விட்டு அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து எந்த உதவிகளும் செய்யாமல், மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல், உணவை மாற்ற சொல்லி டயட்ரி கைட்லைன்ஸை ஸ்ட்ராங் பண்ணாமல் இந்த அரசு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? லாபி. இறைச்சி உற்பத்தியாளர்கள், முட்டை உற்பத்தியாளர்கள், இவங்க பண்ணுற மிகப்பெரிய லாபி. சமீபத்தில் ஒரு மருத்துவர், எனக்கு பாடம் எடுக்கிறதுக்காக வந்த ஒரு மருத்துவர், அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2 செனட்டர் இருப்பாங்க. ஒரு செனட்டர் வந்து பால் மாட்டுக்காக பேசுவார், இன்னொரு செனட்டர் வந்து இறைச்சி மாட்டுக்காக பேசுவார். இப்படி 2 வகையான மாடுகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 செனட்டர் இருக்கிறாங்க. இப்போ பெருமுதலாளிகளுடைய வணிக லாபத்துக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. இறைச்சி உற்பத்தி குறைஞ்சிடக்கூடாது, முட்டை உற்பத்தி குறையக்கூடாது, பால் உற்பத்தி குறைஞ்சிடக்கூடாது. இறைச்சி, பால், முட்டை, எண்ணெய் இது போன்ற உணவுப் பொருட்கள் மக்கள் வாங்குறத குறைச்சாங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்படும். அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். இந்த அரசு வந்து இது போன்ற உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுமே தவிர மக்களுக்கு ஆதரவாக ஒரு நாளும் செயல்படாது. அப்போது இந்த பெருமுதலாளிகளுடைய லாப வெறியை பற்றி மிக தெளிவாக பேசுகிறார். குறிப்பாக மருந்து கம்பெனிகள், இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு வந்து அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடுது, அரசை முற்றிலுமாக இயங்க விடாமல் இந்த நிறுவனங்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதையும் மிக வருத்தத்தோடு
டாக்டர் கால்டுவெல் குறிப்பிடுறார். டாக்டர் கால்டுவெல் இந்த ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் தொடர்பாக பேசியிருக்கிற பல காணொளிகள் யூடியூப் தளத்தில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அதை தேடி பார்த்து அவருடைய பேச்சை கேளுங்க. அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத ரொம்ப உற்று கவனிங்க. ஒவ்வொரு புதிய நூலையும் படிக்கும்போது நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்குது. அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நூல் தான் டாக்டர் கால்டுவெல் எசல்ஸ்டைன் எழுதியிருக்கிற ப்ரிவென்ட் அண்ட் ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற இந்த நூலை வாய்ப்பு கிடைக்கிறவங்க கட்டாயம் படிங்க. மிகச்சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்பிக்கை கொடுக்கறது. குறிப்பாக கைவிடப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை வேணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் கால்டுவெல்லுடைய இந்த ஆய்வோட அடிப்படை. Caldwell Esselstyn at the Cleveland Clinic. Every month, the 77-year-old Esselstyn holds a day-long seminar attracting doctors and heart patients from across the country, like Sharon Kintz, a retired private investigator from Canton, Ohio. Kintz had a heart attack 6 months earlier after a coronary artery became completely blocked. What Kintz did next may surprise you. She turned the surgeon down cold, said no to open heart surgery, and decided to take a chance using food as medicine. Like President Clinton, Kintz has given up the food she loves, like butter and cheese. She's betting her life on Dr. Esselstyn's diet. She had a heart attack. Oh, yeah, I know. You know Sharon. Oh, yeah. Doctors recommended she have an intervention. She's not doing it. Is there a downside? Could she be putting herself at risk? No. I think that's an excellent question. In hundreds of patients, data now going back over 20 years, and this most recent study about a decade, once they start eating this way, you will make yourself heart attack proof. Going back over proof. We know that if people are eating this way, they are not going to have a heart attack. It is possible to keep everybody from having a heart attack with education, with knowledge, with information. Now the question becomes, are people going to do this? உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறவங்க கூட தங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு அவங்களுடைய இதய நோயிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது கால்டுவெல் எசல்ஸ்டைன் கொடுக்குற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கால்டுவெல் எசல்ஸ்டைனுடைய இந்த நூலை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, இதய நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இதய அறுவை சிகிச்சைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு டாக்டர் கால்டுவெல் எசல்ஸ்டைனுடைய ஆய்வுகளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன தகவல் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம தட்டிடுங்க. நன்றி.